ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் கிட்ட கேட்போம் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஐ எம் ஸ்டில் லெட்டிங் கோ ஆஃப் மை எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட எக்ஸை உங்களோட முன்னாள் காதலரை விடவும் முடியாமல் அவருடனான காதலை தொடரவும் முடியாத ஒரு இடைப்பட்ட நிலையில் சிக்கி தவிச்சிட்ருக்க மாதிரி வந்திருக்கு. இது ஒரு பக்கம் நீங்கள் அவரை விட முயற்சி பண்ணாலும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று அவரை நோக்கி உங்களை இழுத்துக்கிட்டே இருக்குது, அவரோட நினைவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த பர்சன்கிட்ட நீங்கள் உண்மையான பாசத்தை காட்டியிருக்கீங்க. அதனால தான் அவங்கள இன்னும் மறக்க முடியல, அவங்கள விட்டு விலக முடியல. உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு க்ளோஷர் இல்லாமலேயே முடிஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த பதில்கள் கிடைக்கல, உணர்வுகள் இல்லை, ஒரு நிறைவு இல்லாமலேயே அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருக்கு. அதுதான் இன்னமும் உங்களை இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. நீங்கள் இன்னும் அவங்கள முழுசாக விடலை, மெதுவாக அவங்கள மறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது.